ஊரை காண்பதும் நன்றே என்று சொல்லியிருந்தார்கள். நீங்கள் எல்லாம் மிக நல்லவர்களாக இங்கே பார்ப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனவளக்கலை என்பது ஒரு மாமருந்து. இந்த மாமருந்து இன்றைக்கு சமூகத்தில் அனைவருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எல்லோருக்குமே இந்த மனவளக்கலை தேவை. ஆனால் எதையோ தேடி எங்கெங்கோ ஓடி நேரத்தை போக்கி, உடலை போக்கி, எல்லாத்தையும் போக்கி, நம்முடைய வாழ்வியலை போக்கி, ஆரோக்கியத்தை போக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மனவளக்கலை என்பது மிகவும் அனைவருக்கும் தேவையான ஒன்று. இது நம் கையிலே உள்ளது. இந்த நம் கையிலே உள்ள இந்த மாமருந்தை அனைவருக்கும் தருவதுதான் நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அறிவு திருக்கோயில் என்பது ஒரு நடமாடாத ஒரு கட்டிடம். ஆனால் நாமெல்லாம் நடமாடும் அறிவு திருக்கோயில்களாக இருக்கிறோம். எனவே இந்த நடமாடும் அறிவு திருக்கோயில்களாக நாம் எல்லாம் இந்த மனவளக்கலையை நம்முடைய குடும்பத்திலே தர வேண்டும், நம்முடைய தெருவிலே உள்ள அனைவருக்கும் தர வேண்டும். நாம் குடியிருக்கின்ற இடத்திலே, பணிபுரிகின்ற இடத்திலே, சமுதாயத்திலே அனைவருக்கும் தந்து இந்த சமூகத்தை, இந்த உலகத்தை, இந்த இயற்கையை ஒரு ஆரோக்கியமான, மன ஆரோக்கியமான சமூகமாக மாற்ற வேண்டும். நண்பர்களே, நமக்கெல்லாம் ஒரு இலக்கு ஒன்று இருக்கிறது. எல்லாருக்கும் இலக்கு. வாழ்வினுடைய நோக்கம் என்ன? 2 கேள்வி அவங்ககிட்ட கேட்குறேன். இது ஒரு சொற்பொழிவுன்னு நினைக்க வேண்டாம். ஐயா அவங்க நேற்று தான் சொன்னாங்க, அறிவு திருக்கோயிலுக்கு மட்டும் போய் பிடிசி மட்டும் பார்த்துட்டு போவேன், ஐயா வர சொன்னாங்க. இது ஒரு கலந்துரையாடலாக வச்சுக்கலாம். 2 கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், சும்மா உட்காந்துட்டே சொல்லுங்கள். நம்முடைய வாழ்வினுடைய நோக்கம் என்ன? நம்மிடம் உள்ள சொத்துக்கள் என்ன? 2 கேள்விக்கு உட்காந்தே சொல்லலாம். எல்லாம் ஒரு இன்ட்ராக்ஷன் தான். ஐயா ஒரு மாதிரி நம்முடைய வாழ்வினுடைய நோக்கம் என்ன? எல்லாம் முக்தின்னு சொல்லுவாங்க. நீங்கள் முக்தி அடைய வேண்டும். நம்மிடம் உள்ள சொத்துக்கள் என்ன? அதுக்கான வழிமுறைகள் தான் சொத்து. ஐயா இறைநிலையை உணர்வு. இறைநிலை. சொத்துக்கள் நம்மளுடைய இறைநிலைன்னு விட்டுரு. ஐயா நன்னறிகள். இறைநிலை, உடல் ஆரோக்கியம். ஐயா இறைநிலை உணர்வு, உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம். அம்மா நற்பண்புகள் நம்ம சொத்துக்கள். நல்லது, ஆரோக்கியம். வாழ்வினுடைய நோக்கம் ஐயா இறைநிலை. ஐயா பின்னாடிங்க ஆன்ம நிலை அடைதல். சொத்துக்கள் எதுவும் இல்லை. ஐயா பின்னாடிங்க இயல்பாக வாழுதல், அதான் நோக்கம். சொத்துக்கள் அதை நோக்கிய சொத்துக்கள். அம்மா நீங்கள் சொல்லவே இல்லை. சொத்துக்கள் மகிழ்ச்சியோட வேதாத்திரியமே சொத்து. ஓகே, எல்லாருடைய இந்த வேதாத்திரியத்திற்குள்ள வந்த அனைவருடைய நோக்கம் வாழ்வினுடைய நோக்கம் என்பது நம்முடைய வேதாத்திரிய முயற்சி சொல்லுகிறார். 2 விஷயத்தை சொல்லுகிறார். ஒன்று, நீங்கள் சொன்ன விஷயம் தான் இறைநிலையை உணர்தல். 2வது முழுமை பேர் அடைதல். இதுதான் வேதாத்திரிய முயற்சி அவர்கள் நமக்கு கொடுத்த விஷயம். இந்த இறைநிலையை சொத்துக்கள் என்ன? எனக்கு 4 வீடு கட்டி விட்டுருக்கேன், அது ஒரு சொத்து. நான் நிறைய படிச்சிருக்கேன், பேருக்கு பின்னாடி MA MSc, அது ஒரு அறிவு சொத்து. எனக்கு 4 பிள்ளைங்க இருக்குது, அது சொத்து. பேங்க் பேலன்ஸ் 2 லட்ச ரூபா இருக்குது, அது சொத்து. ஊரில் நான் காடு, கரை, தோட்டம், துறவு, அதெல்லாம் எப்பயுமே நம்ம கூடவே இருக்குமாங்கய்யா? எல்லோருக்கிட்டே இருக்குமா? சொத்து என்பது எல்லோரிடமும் இருக்க வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய சொத்து. முதல் சொத்து நம் உடல். உடல் தான் நம்மளுடைய முதல் சொத்து. 2வது சொத்து இந்த உடலை இயக்குகின்ற உயிர், அது நம்மளுடைய 2வது சொத்து. 3வது சொத்து உடல், உயிர் இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு உரிய மனம் 3வது சொத்து. இந்த 3 மட்டும் இருந்தால் போதுமா? இந்த வாழ்க்கையில் 4வதாக ஒன்று அறிவு. எல்லாமே நாளைத்தான் சொல்லுவாங்க.
அறம் பொருள் இன்பம் வீடு. இது திருக்குறளில் உள்ளது. வேதங்களும் 4, அதேபோல் நம்முடைய சொத்துக்களும் 4. இந்த 4ஐயும் செம்மைப்படுத்துவதை தான் நம்முடைய வேதாத்திரி அவர்கள் முதல் நிலையாக வைத்திருக்கிறார். ஸோ உடலுக்கான எளிய உடற்பயிற்சிகள் 9 உடற்பயிற்சிகள் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். வெறு உடல் இருந்தால் போதுமா? ஜிஹெச்சுக்கு போகிறோம், பின்னாடி போகிறோம், ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, நிறைய பாடி டெட் பாடியாக இருக்குது. வெறும் உடல் இருந்தால் போதுமா? இப்போ ரோட்டில் போகிறோம், செப்பல் அந்து போச்சு, பக்கத்தில் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, டேய் புது செருப்புடா, 800 வாங்கினேன்டா, அது தந்து போச்சுடா, இது வீட்டு உள்ள வாசலில் வச்சுட்டு போகிறேன்டா, நாளைக்கு இந்த செருப்பை எடுத்துகிட்டு போய் தச்சுக்கிறேன்டான்னா சொன்னால் சரிப்பா வச்சுட்டு போ, தாராளமாக வச்சுட்டு போகணும் ஃப்ரெண்டு. அதே நம்ம அப்பா இறந்து போயிட்டாரு, வெளியிலேருந்து கொண்டு வர்றோம், நமக்கு ஒரு வேலை இருக்குது, அவசரமாக ஒரு பெங்களூரில் ஒரு வேலை இருக்குது, டே எங்கள் அப்பாடா, என்னை பெற்றவர்றா, என்னை தூக்கி வளர்த்தவர்றா, இறந்து போயிட்டாரா, ஆம்புலன்ஸில் பாடி இருக்குடா, உங்கள் வீட்டில் ஒரு 2-3 நாளைக்கு வச்சுக்கடா, நான் ஊருக்கு போயிட்டு வந்து இதை டிஸ்போஸ் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொன்னால் வச்சுருப்பானா? டே உங்கள் சங்காத்தமே வேணாம், இதோட உரிப்பு இருக்கு. ஸோ இறந்து போன உடலுக்கு மதிப்பு எவ்வளவுதான். அசோகர் ஒரு முறை போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு புத்த துறவியை பார்த்து தலை சார்த்து வணங்கினார். அசோகருடைய மந்திரி சொன்னார், நீங்கள் ஒரு பெரிய அரசர், நீங்கள் இந்த துறவியினுடைய காலில் விழலாமா, உங்களுடைய தலையை வைக்கலாமா? உடனே அசோகர் சொன்னார், தலைக்கு விலை இருக்கிறதா? என் தலையை வெட்டி தருகிறேன், யார் வீட்டிலாம் வைத்துக்கிறார்களா 10 நாள். ஆட்டுத்தலையை வைக்கிங்க, ஒரு புளித்தலை, ஒரு அனிசந்தலை, 3 தலையை ஒன்றை தர்றேன், இது கொண்டு விற்றுட்டு வரையான்னு கேட்டான். ஆட்டுத்தலையை மனுஷன் வாங்கிட்டான் குழம்பு வைக்கிறது. புளித்தலையை கூட வாங்கி என்ன பண்ணிட்டான், சேவத்தில் அலங்காரம் வச்சுக்கிட்டான். மனிதன் தலையை அவனுக்கு வச்சுப்பான வீட்டில் வச்சுக்க மாட்டான். தலைக்கு மரியாதை எவ்வளவுதான். இந்த மரியாதை இல்லாத தலையை மரியாதை உள்ள மனிதனின் பொற்பாதங்களில் விழுந்து வழங்குவதில் என்ன தவறு? எனவே இந்த உடல் என்பது மிக முக்கியமானது. இந்த உடல் எதற்கு முக்கியமானால் திருமூலர் சொல்கிறார், உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினை யானை என்பது. ஸோ இந்த உடம்பு இருந்தால்தான் அதற்குள்ளே உயிர் இருக்கும். இந்த உடம்பை இயக்குவது உயிர். அந்த உயிர் செழுமையாக இருப்பதற்கு மகிழ்ச்சி அவர்கள் என்ன கொடுக்கிறார்கள்? காயகல்ப பயிற்சி. சரி, உடல் உயிர் மட்டும் இருக்கு. நம்ம ஜிஹெச்சுக்குள்ள போகிறோம், ஐசியூக்குள்ளே போகிறோம், மூக்கில் மிஷினாக மாட்டியிருக்கான், அவனுக்கு உடலும் இருக்கு, உயிர் இருக்கு, என்ன இல்லை? மனம் என்று ஒன்று இல்லை. அப்படியே கான்சியஸே இல்லாமல் இருக்கான். குழப்பாரா வைப்பாரா எதுவுமே தெரியாது. மனசுன்னு ஒன்று இல்லை. அப்போ மனசுன்னு என்ன தேவை? இந்த மனம்தான், உயிர் தான் மனமாக தன்னுடைய தேவைகளை ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்கிறது. ஸோ இந்த மனம் என்பது 3வது சொத்து. சரி, எல்லாமே இருக்குது. ஜென்ரல் வார்டுக்கு போகிறோம், காலை தொங்க போட்டு படுத்திருக்கான். என்னடா காலை தொங்க போட்டு படுத்திருக்க? வேகமாக போனேன், வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 70 போனேன், 80 போனேன், 100 போனேன், அடுத்து 108 கொண்டாந்து இங்கே ஒப்பிச்சிட்டாங்க. ஏன் அவன் 108 வந்தான்? இயற்கை விதிகளை மறிப்பதில்லை. அந்த அறிவு என்பது அவனுக்கு இல்லை. ஸோ அறிவு என்பது 4வது சொத்து. ஸோ இந்த 4 தான் நம்முடைய வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் ஒரு பயிற்சி நமக்கு அழகாக வழங்கியுள்ளார். சரி, இறைநிலையை அடைய வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன? இந்த உலகத்திலே என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இறைநிலை அடைவதற்கு இருக்கிறது? அதை சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நானே பேசுகிறேன். இறைநிலை அடைய வழிமுறைகள் என்ன இருக்கு? கண்ணுக்கு தெரிந்த வழிமுறைகள் சொல்லுங்க. நீங்க மெடிடேஷன், தவம், பரிசோதனை, அப்புறங்க ஆமா தவம், தானம், ஐயா பரிசோதனை, ஐயா இறைநிலையை அடைவதற்கு நிறைய மார்க்கங்கள் உண்டு. பக்தி மார்க்கம் என்ற ஒரு மார்க்கம் இருக்கு. அந்த காலத்தில் இந்த தவம் என்பது தெரிவிக்கப்படவில்லை. மனிதன் இயற்கையோடு வாழ்ந்தார். இருட்டானவுடனே பயந்து ஓடுனான். காலையில் சூரியன் வந்தவுடனே இதுதான் சாமி, சாமி வெளிச்சம் கொடுத்துட்டாரு, சூரியனை கும்பிட்டான். இருட்டானா பயந்து கோய்க்குள்ளே போய் விடுனான். எது வெளிச்சத்தை கொடுத்ததோ அதை கடவுள் என்று நினைத்தான், சூரியனை வணங்கினான். இயற்கை வழிபாடு தோன்றுகிறது. வழிபாடு முறைகள் இப்படித்தான் தோன்றுகிறது. ஸோ அது பக்தி இலக்கங்க. பஞ்சபூதத்தினுடைய விஷயங்களை ஒன்றொன்றாக கும்பிட்டான். விவசாயம் தேவைப்படுவதற்கு தண்ணீர் தேவைப்பட்டது, தண்ணீர் வானத்திலிருந்து விழுந்தது, வானத்திலிருந்தே மாறி என்றால் மாறி அம்மனாக்கி அதுக்கு ஒரு தெய்வமாக்கி வழிபாடு நடத்திவிட்டான். ஸோ பக்தி மார்க்கம் என்ற ஒன்று இறைவனை அடைவதற்கான ஒரு மார்க்கமாக இருக்கிறது.
சென்னைக்கு போவதற்கு பல வழிகள் உண்டு. சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம், பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், உட்காந்துட்டு மனசுலேயே போகலாம். ஸோ இந்த பக்தி மார்க்கம் தான் அந்த காலத்தில் இறைநிலை அடைவதற்கு மிக சரியான வழியாகவும் இருந்தது. கண்ணப்ப நாயனார் சிவனின் கண்ணில் இருந்து வருகின்ற இரத்தத்தை துடைப்பதற்கு காலை வைத்து தன் கண்ணையே பெயர்த்து அந்த கண்ணில் ஒட்டு வைத்து காலை கொண்டு போய் சிவனுடைய கண்ணில் வைக்கிறார். ஏன்னா அடையாளம் தெரியணும் இல்லையா, கண்ணை பிடிக்கிட்டா கண்ணு தெரியாது இல்லையா. இப்போ பக்தி மார்க்கம் கண்ணை பிடுங்கி வைக்கிற அளவுக்கு இருக்கு. பன்றிக்கறியை சமைத்து சிவனுக்கு படைக்கிறார். சிவனுக்கு பன்றி பிடிக்குமா, பன்றியை கொன்று சமைக்க வேண்டுமா, அதெல்லாம் அந்த பாமரனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு சிவன் சாப்பிடாம இருப்பாரே என்ன செய்து அப்படின்னு என்ன செய்யறாரு, பன்றிக்கறியை கொண்டு வந்து படைக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் படைக்கிறார். அந்த அன்ன அமுது அக்கார அடிசில் என்று சொல்லக்கூடிய வெண்பொங்கல் அடைக்கிறார். பெருமா எல்லா கோயிலையும் அடைக்கிறாங்க. எது படிக்கிறாங்க, எதுக்காக படிக்கிறாங்க? ஸோ நம்மளுடைய இறைவனுடைய அடைவதற்கு பக்தி மார்க்கம் என்பது ஆரம்ப காலத்திலே பக்தி மார்க்கம் தான் என்றது அடியார்கள், சிவனடியார்கள் என்றும் வைணவார்கள். அதிலும் நிறைய பிரச்சனை. சிவனை கும்பிடுபவர்கள் சிவனடியார்கள் சைவம், பெருமாளை கும்பிடுபவர்கள் வைணவர்கள். இரண்டாவது என்ன மார்க்கம் வந்தது? கர்மயோகம். விவேகானந்தரால் பிடித்த யோகம் கர்மயோகம். கோயிலுக்கே நான் போக மாட்டேன் அவர் சொல்றார். பக்தி மார்க்கம் கோயிலுக்கு போவது, பூஜை பண்ணுவது, அர்ச்சனை பண்ணுவது விடுவது. கர்மயோகம் என்ன? நான் கோயிலுக்கு போகணும். யார் கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது. ஒரு அப்பர் சுந்தரர் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, பக்தி மார்க்கத்திலையும் இருந்து கொண்டு அறச்சாலைகள் அமைத்து சிவனடியார்களுக்கெல்லாம் உணவு வழங்கினார். அதாவது சிவனடியார் வந்தால் உணவு கொடுக்குறது, சிவனடியாரை பார்த்த கழுவுறது, அவருக்கு தங்குறதுக்கு போக்குவரத்து அங்கங்கே ஒரு ஷெட்டு போட்டு வைக்கிறது. அதுக்கு அடுத்த மார்க்கம் தான் ஞான மார்க்கம். ஸோ நம்மளுடைய வேதாத்திரியம் என்பது இந்த கர்ம மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் உள்ளடங்கியதாக இருக்கிறது. கர்மமும் முடிக்கிறது, செயலும் உண்டு. செயல் இல்லாமல் எதுவும் இல்லை. நாம் இங்கே பேசிட்டு இருக்கிறது ஒரு சத்சங்கம் கூட ஒரு செயல். இதோ இந்த செயலையும் அடிப்படையாக கொண்டு ஞான வாழ்வையும் அடிப்படையாக கொண்டதுதான் நம்மளுடைய வேதாத்திரி. ஸோ இறைவனை அடைவதற்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள் மனவளக்கலை. அவர்கள் உடல் வளர்க்கலை என்று சொல்லியிருக்கலாம். ஏன் மனவளக்கலை சொல்றாங்க? இறைவனை அடைய எதால் முடியும்? இறைவனை உணர வேண்டும் என்றால் இறைவனின் தன்மார்க்கமாக இருக்கக்கூடிய உயிரின் மூலம்தான் இறைவனை அடைய முடியும். இறைவன் முழுமையானவன் என்றால் நாம் அதிலிருந்து ஒரு பின்னம், ஒரு பங்கு நம்மளுடைய உயிர். நம்மளுடைய அந்த உயிரை வைத்துக் கொண்டுதான் இறைவனை அடைய முடியும். அப்படியானால் உயிரை உணர்ந்தால்தான் நம்மளுடைய இறைவனை அடைய முடியும். உயிரை எதை வைத்து உணர்வது? மனதால் தான் உயிரை உணர முடியும். நம்முடைய குருவ மத்தியில் உயிரை மனசோட வச்சு ஒன்றிணைத்து யோகம். உயிர் துடிப்ப இங்கே மனசால உணர்வு. இப்போ உயிரை உணர்வது மனம் தான் உயிரை உணர்கிறது. சரி, மனதை எதால் உணர்வது? மனதை மனதால் தான் உணர்வது. சரி, மனம் இருக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? இந்த உடல் வேண்டும். இந்த உடல் இயங்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? உயிர் வேண்டும். ஸோ திரும்ப திரும்ப இந்த 4 சொத்துக்களுக்குள்ள தான் இந்த விஷயங்களை நம்மளுடைய வேதாத்திரி விஷயம். இந்த மனவளக்கலையினுடைய அங்கங்கள் 4 விஷயங்கள் சொல்றாரு வேதாத்திரி விஷயம். 4 அங்கங்கள், எல்லாமே 4. வேதம் 4, திருக்குறளில் அறம்பொருள் இன்பம் வீடு 4, எல்லாமே 4. கடைசியில் மனுஷன் தூக்கிட்டு போகிறதுக்கு எத்தனை பேர் வேணும்? 4 பேர் வேணும். பழைய பாட்டு ஒன்று இருக்கு, ஞாபகா? தத்தக்கா புத்தக்கா 4 கால், தானா நட கையில் 2 கால். அப்புறம் என்ன? ஆட்டம் முடியும் போது 3 கால், ஊருக்கு போகையில் 10 கால். தத்தக்கா புத்தக்கா, மனுஷன் பிறக்கிறப்ப எத்தனை காலோட? 4 காலோட பிறக்கிறான். தானா நடக்கையில் 2 கால், தலைமுடி அரைக்கிறப்போ 3 கால், ஊருக்கு போகையில் 10 கால். எத்தனை கால்? 2. தூக்கிட்டு போகிற 4 பேர் கால் 8. ஸோ இந்த உயிர் மனம் இந்த விஷயங்களில் நம்ம வேதாத்திரி மகரிஷி 4 அங்கங்கள் சொல்கிறார். 4 அங்கங்கள் என்ன? அகத்தவம், அகத்தாய்வு,
குணநல பேரு, முழுமை பேரு. இதுதான் மனவளக்கலையினுடைய 4 அங்கங்கள், 4 பில்லர்கள். இந்த தேசத்தை கட்டு வைக்கிறதுக்கு 4 தூண்கள் இருக்கிற மாதிரி மனவளக்கலையினுடைய 4 அங்கங்கள்: அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேரு. அகத்தாய்வுன்னு சொல்றாரு, அகத்தவம் சொல்றாரு. மெடிடேஷன் என்பது ஆங்கில வார்த்தை, தியானம் என்பது சமஸ்கிருத சொல், தவம் என்பது தமிழ் சொல். அகத்தவம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சில பேர் செயலே தவமா இருப்பாங்க, பேசுவதே தவமாக இருக்கும். அகத்தவம்னா உள்நோக்கிய இன்னொரு அகத்தவம் சொல்றாங்க. ஏன் தவம் பண்ணும்? ஸோ இறைநிலை அடைவதற்காக நுழைவாயில் நம்ம குடையில ஒரு 7 சக்கரங்கள் இருக்கின்றன. சக்தி ஓட்ட பாதைகள், சக்தி சக்கரங்கள் என்பது நம்முடைய 7 சக்கரங்கள் இருக்கின்றன. கழுத்துக்கு கீழே ஒரு 5 சக்கரம், கழுத்துக்கு மேலே 2 சக்கரம். கழுத்துக்கு கீழே உள்ள சக்கரங்கள்லாம் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான சக்தி மையங்கள். கழுத்துக்கு மேலே உள்ள 2 சக்கரங்கள் என்னது? இறைநிலையோடு தொடர்பு கொள்வதற்கான நுழைவாயில்கள். கழுத்துக்கு கீழே என்ன சக்கரம்? மூலாதாரம், கருமையம். அதான் முதல் சக்கரம். 2வது சக்கரம் என்ன? தொப்புளுக்கு கீழே சுவாதிஷ்டானம், 2வது சக்கரம். 3வது சக்கரம் மணிப்பூரகம், தொப்புள், நாபி சக்கரம். 4வது சக்கரம் என்ன? இதய குழி, அநாதகம். 5வது சக்கரம் தொண்டக்குழி, விசுத்தி. இந்த கழுத்துக்கு கீழே உள்ள 5 சக்கரங்களையும் இந்த 9 மைய தவத்துல எல்லாம் அதில் பண்ணுவோம், கான்சென்ட்ரேஷன் பண்ணி தவம் பண்ணுவோம். இதெல்லாம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. கழுத்துக்கு மேலே உள்ள சக்கரம் என்ன? 7 சக்கரங்கள்: புருவமத்தி, ஆக்ஞா, துரியம், உச்சந்தலை. இது 2 கழுத்துக்கு மேலே உள்ள சக்கரம். இந்த கழுத்துக்கு மேலே உள்ள சக்கரங்கள் எதுக்கு பயன்படுது? இறைநிலையுடன் தொடர்பு கொள்வதற்காக பயன்படுது. எதை வைத்து தொடர்பு கொள்வது? மனதை உயிருடன் இருத்தி, உயிரை இறைநிலையுடன் இருத்தி யோகம். யோகம் என்றால் ஒன்றிணைதல் என்று பொருள். நம்முடைய மனதை உயிரோடு இணைத்து செய்கின்ற தவம் ஆக்ஞா தவம். துரியத்தில் என்ன செய்யறோம்? மனம் உயிர் 2 சேருது, சேர்த்து கொண்டாந்து உச்சந்தலையில் வைக்கிறோம். இதான் ஓப்பனிங் பாயிண்ட். அடுத்து என்ன பண்றோம்? இங்கிருந்து சூரியன், சந்திரன், சுத்தவெளி, பேரியக்க மண்டலம், இறைநிலை. ஸோ மனதை இறைநிலையோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய சக்கரங்கள் வந்து 7 சக்கரங்கள். அதனாடி தான் வேதாத்திரி பயிற்சி எல்லா பயிற்சியிலையும் 7 வச்சிருப்பாரு. கைப்பயிற்சியில் பாருங்க 7 பயிற்சி, கால் பயிற்சியில் 7, எல்லா பயிற்சியிலும் 7, மகராசனத்தில் கூட மல்லாக்கப்படுத்தி 7, குப்பரப்படுத்தி 7. 7 என்பது அஸ்ட்ராலஜியில் கேதுவனுடைய எண். எண் ஜோதிடத்தில் 7 என்பது கேதுவனுடைய எண். கேது என்பது ஞானகாரன், ஞானத்தை கொடுப்பவன். அவனுடைய எண் 7. சூரியனுடைய எண் 7. சூரியன் வந்து அவரை கொண்டாடுகின்ற இடம் ரத சப்தமின் பேர். ரத சப்தமின்னு சூரியனை வழிபடுவாங்க. சப்தமினா 7, 7வது நாள் சப்த. அந்த சப்தத்துக்குரிய ஸ்வரங்கள் 7. சாரி, க, மா, பா, தா, நி. சூரியனுடைய தேர் உள்ள குதிரைகள் 7, திருப்பதியில் உள்ள மலைகள் 7, பிறவிகள் 7. இப்படி 7 என்பது ஆன்மீகத்தோடு தொடர்புடைய எண். 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எல்லாம் ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபட்டிருப்பார்கள். 7ம் 2ம் ஆன்மீகத்துடன் தொடர்புடைய எண்கள். 7ஆம் தேதியில் பிறந்தவர்களும் 2ஆம் தேதி பிறந்தவர்களும் ஆன்மீகத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த 7 வச்சு தான் நம்ம வேதாத்திரி பரிசீலர்கள் 7 செய்யணும். ஸோ அந்த அகத்தை ஆய்வதற்கு காரணம் என்னன்னா, இந்த மனசை ஒருங்கிணைப்படுத்தினால் நம் இறைவனை அடையலாம். எப்படி ஒருங்கிணைப்படுத்துறது? ஒரு லென்ஸ் வச்சிருப்போம், பிசிக்கல் லென்ஸ். நான் ப்ளஸ் 2 பிசிக்ஸ் படிச்சு பார்த்தா குவி லென்ஸ். அந்த குவி லென்ஸை சூரிய ஒளியில் வச்சு அப்படியே அந்த சூரிய ஒளியை அந்த குவி லென்ஸில் வச்சு ஒரு பேப்பரை வச்சு குவிச்சோம்னா அந்த பேப்பர் என்ன இது? எரியுது. கையில் வச்சோம்னா கை சுடுது. ஒரு சின்ன கண்ணாடியால் கொஞ்சூண்டு சூரிய ஒளியை ஒரு புள்ளியில் குவிக்கின்ற பொழுது அங்கு மிகப்பெரிய ஆற்றல் ஏற்பட்டு வெப்பம் ஏற்படுகிறது என்றால், நாம் மனதை முழுமையாக ஒரு புள்ளியில் குவிக்கின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் எழுப்படுகிறது, உயிர் எழுச்சி ஏற்படுகிறது. அந்த உயிர் எழுச்சி தான் இறைநிலையோடு தொடர்பு கொள்வதற்குரிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலாக மாறுகிறது. இதுதான் கான்செப்ட், தத்துவம்.
ஸோ மனதை குவிக்கிறோம். ஒரு லென்ஸை குவிச்சா ஒரு ஆற்றல் வருது, தீ பிடிக்குது, கையில் வச்சா சுடு. அப்போ என்ன பண்ணுறாங்க? மனசை குவிக்கிறது. எங்கே குவிக்கிறது? மணிப்பூரகத்தில் குவிச்சா என்ன நடக்கும்? சுவாதிஷ்டானத்தில் குவிச்சா என்ன நடக்கும்? மூலகத்தில் குவிச்சா என்ன நடக்கும்? எல்லாமே அது சப்ஜெக்ட், நீளமான சப்ஜெக்ட், அது ஏற்கனவே அடிச்சிருப்பீங்க, நான் அதுக்குள்ளே போக வரேன். ஸோ மனதை இந்த இறைநிலைக்கான சக்கரங்களையும் குவிக்க சொல்லும். தவத்தில் எங்கே பண்ணுறோம்? இறைநிலைக்கான சக்கரங்கள் இங்கே குவிக்கும், ஹீட்டு இங்கே குவிக்கிற ஹீட்டு, மூலாதாரத்தில் குவிங்க, பாடி கூலாகிடுது. அதான் வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறோம்? சாந்தி தவம். ஏன் வெள்ளிக்கிழமை பண்ணுறோம்? வெள்ளி என்பது சுக்கிரனோடு தொடர்புடையது, சுக்கிரன் என்பது சுக்கிலத்தோடு தொடர்புடையது. சுக்கிர தசை இருக்கு, சுக்கிரன் நல்லா இருக்கா, ஜாதகத்தில் சுக்கிரன் என்பவன் கலஸ்திரஸ்தாரகன், மனைவிக்குரியவன். அந்த சுக்கிரனுக்குரிய ஆற்றல்கள், கதிர்கள் நிறைய பூமியில் விளையக்கூடிய நாளான வெள்ளிக்கிழமை என்று சாந்தி தவம் காலையில் பார்ப்போம். ஸோ இந்த மன குவிப்பு தான் அகத்தவம். தவம் செய்கிறப்போ மனம் குவிக்கிறது. வேகமாக போகிறோன்னா இன்னும் ஸ்லோ பண்ணிக்குவா, வேகமாக போகிறோன்னா ஸ்பீடு ஓகே ரிவைஸ் தான். ஓகே, ஸோ ஆமாம், எல்லாமே தெரிஞ்சதான் ரிவைஸ் தான். ஸோ இந்த குவிக்கின்ற பொழுது தான் என்ன ஆகிறது என்றால் நமக்கு ஒரு இறைநிலையோட தொடர்புடைய, சாதாரண இறைநிலையோட தொடர்புடைய இருக்க முடியுமா? ஒரு சின்ன குட்டி கதை சொல்லணும். அந்த காலத்துல எல்லாம் யுகங்கள் நிறையா வர்றப்போ கடையில் கதவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போவாங்க, வீட்டை திறந்து வச்சுட்டு போவாங்க. அந்த காலத்தில் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. காரணம் என்ன? மக்கள் நேர்மையோடு வாழ்ந்தார்கள். அப்போ மேலே ஒரு கூட்டம் நடந்து இறைவன் கூட்டம், மக்கள் பூமியில் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க, சண்டையே போட மாட்டேங்கிறாங்க, போர் வர மாட்டேங்குது, களவு இல்லை, சூது இல்லை, பொறாமை இல்லை, எல்லாம் சுபிச்சமாக இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு வேலை இல்லை போல தெரியுது. மனிதனை சோம்பேறி ஆக்கணும், அவனை வேலை பண்ண விடக்கூடாது, அவன் சிந்திக்க விடக்கூடாது. இதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு மேலே ஒரு சும்மா ஒரு இமேஜின் ஸ்டோரி. அப்போ எல்லா மேலே அங்கே உள்ள விலங்குகள் எல்லாம் கூப்பிட்டு தேவர்கள்லாம் சொல்கிறான். எல்லாம் தேவர்கள் ஒரு மீட்டிங் போடுறான், வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பண்ணுறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய விஷயங்களை கொண்டு சொல்கிறாங்க. யம தர்மராஜாட்ட சொல்கிறான், அவருக்கு பிடிக்கல. அடுத்து சிங்கங்கள்லாம் கூட்டம் போடுது, அதுகள் சொல்லுது, என்னென்ன விஷயங்கள் சொல்லுது, நாளாகிட்டே போகுது. என்னப்பா இவ்வளோ நாளாகிட்டு இருக்கு, ஒரு உருப்படியாக ஒரு விஷயம். கடைசியில் குரங்குகள்லாம் ஒரு கூட்டம் போடுது. இப்போ அந்த மனுஷனை சோம்பேறி ஆகிறதுக்கு என்ன வழி? மனுஷனை சிந்திக்க விடாமல் பண்ணுறதுக்கு என்ன வழி? மனுஷனை ஒரு நோய் நொடியாக ஆரோக்கியம் இல்லாமல் ஒரு நோயாளி ஆக்கிறதுக்கு என்ன வழி? இப்போ குரங்கெல்லாம் சேர்ந்து மீட்டிங் போடுறப்ப ஒரு குட்டி குரங்கு அப்படியே ஓடிட்டு 2 மரத்தில் தாவிட்டு இந்த பெரிய குரங்கிட்ட சொல்லிச்சா, காதில் சொல்லிச்சான், ஆக அருமையான யோசனை, எல்லா குட்டி குரங்கும் கூப்பிடு அப்படின்னு. என்ன சொல்லிச்சுன்னா, நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன். இங்கே இருக்க எல்லா குட்டி குரங்கும் இந்த புவியில் உள்ள அவங்க மூளையில் போய் சூட்சுமமாக போய் உட்காந்துருக்குங்க. எல்லா குட்டிக்கிறவங்க கூப்பிட்டாங்க. ஸோ ஹியூமனில் மனிதர்களில் பூமியில் எத்தனை பாப்புலேஷன் இருக்குது அவ்வளோ குட்டிக்கிறவங்க கூப்பிட்டான். அதுக்கு ஈக்குவலாக எல்லா குட்டிக்கிறவங்கிட்டையும் சொன்னான், ஒரே ஒரு மந்திரம் மட்டும் சொல்கிறேன், மனுஷன் மூளையில் போய் சூட்சுமமாக உட்காந்து அவன் வேலை செய்ய தொடங்குவான், அவன் வேலையை ஆரம்பிக்க தொடங்குவான், இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லு போதும். அடுத்த நாள் எல்லா குரங்கும் உள்ளே வந்துருச்சு. நம்மளால் எந்திரிக்கிறான், நாளையிலேருந்து காலையில் 5 மணிக்கு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான், மனசில் நினச்சிட்டு தூங்குறான். காலைல மணி 5 ஆச்சு, அலாரம் வச்சுட்டான், எடுத்தான். அப்புறம் சொல்லு, அந்த குரங்கு உள்ளே பேசு, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கே பார்த்துக்கலாம். சரி, 1ஆம் தேதியிலேருந்து நான் ரொம்ப சுத்தமாகிறேன், அது வரைக்கும் எல்லாம் தப்பு பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு பண்ணிக்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதி வருது, சிகரெட்டை 1ஆம் தேதியிலேருந்து நிப்பாட்டுறேன், சத்தியம் பண்ணுவாங்க. நிறைய 1ஆம் தேதி வந்துகிட்டே இருக்கும், ஆனால் நிப்பாட்ட முடியாது. காரணம் என்னன்னா, நாம் எல்லோரும் குரங்குகளுடைய பேச்சிற்கு அடிமையாயிருக்கோம். அந்த குரங்கு தான் மனக்குரங்கு. நம்ம பேச்சு கேட்கணும். யார் பேச்சு கேட்டுட்டு இருக்கோம்? ஒரு குரங்கு சொல்லுது, இன்னைக்கு அறிவுத்தூர் கோயில் போ, ஏன்னா மழை மேகமாக இருக்கு, மழை வந்தாலும் வந்துடும், நாளைக்கு போகலாம். பழி யார் மேலே போடுறோம்? மழை வரும், நாளைக்கு போகலாம். ஸோ இந்த மனக்குரங்கின் பிடியில் இருந்து தப்பிப்பதற்குத்தான் என்ன சொல்றாரு வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள்? தபம். தபம் செய்தால் மனம்
6 குணங்கள் சீரமை அகத்தாய்வில் சொல்றார். 6 குணங்கள் என்ன? பேராசை, சினம், கடும்பற்று, ஏற்றத்தாழ்வு, முறையற்ற பால் கவர்ச்சி, ஆசை. ஆசை என்பது தேவையினுடைய எழுச்சி. அதான் ஆசை. சரி, ஆசையை பத்தி புத்தர் என்ன சொன்னாரு? ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசையே படவே கூடாதுன்னாரு. உடனே நம்மளால எது சொன்னாலும் வெதண்டவாதம் ஒன்று சொல்லுவாங்கல்ல, யாரும் ஆசைப்படக்கூடாதுன்றது புத்தருடைய ஆசை. புத்தர் அப்படி ஆசைப்பட்டாரு. யாரும் ஆசைப்படக்கூடாதுன்னு புத்தர் ஆசைப்பட்டுட்டாரு. நம்ம தமிழ் இலக்கியம்லாம் நிறைய பேசுவோம். இதெல்லாம் புத்தரே ஆசைப்படுறாரு. ஆசைப்படக்கூடாதுன்னு அவர் ஆசைப்பட்டார்ல, அப்புறம் அவர் ஏன் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு? நம்முடைய வேதாத்திரி அவர்களுக்கு பெரிய குருமார்கள் எல்லாம் திருமூலரும் நம்முடைய ராமலிங்க வள்ளலார் தான். திருமூலர் எல்லாத்துலேயும் கோட் பண்ணி காட்டுவார். திருமூலர்கிட்ட அவர் ஆசையை பற்றி என்ன சொல்றாரு? அவர் ஒரு பாட்டில் எழுதியிருக்கார். ஆசை அருமீன்கால், ஆசை அருமீன்கால், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கால். நீ கடவுள்கிட்ட கூட ஆசை வச்சுக்காத, நீ இறைநிலை அடையணும்னு கூட சொல்லாத. நீ இறைவன் அடைவது கூட உன்னுடைய ஆசை. கடவுள் கோயிலுக்கு போறது ஆசை, இறைவனோடு நெருங்குவது ஆசை, இறைநிலை உணர்வது ஆசை, இறைநிலையாவே ஆவது கூட ஆசை. ஆசை அருமீன்கால், ஆசை அருமீன்கால், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கால். ஆசை பட பட ஆகி வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமானி. திருமூலர் சொல்றார், நீ கடவுள்கிட்ட கூட ஆசைப்படாதப்பா. கடவுளை பார்க்கணும், பேசணும், வாய்க்க எந்த ஒரு ஆசை, சும்மா உட்காந்து நம்முடைய வேதாத்திரி முயற்சி பார்க்குறாரு. எல்லா ஆசையை விட்டுட்டா அப்புறம் எல்லா சாமியாராக இருக்குதா? அப்புறம் உலகம் எப்படி இயங்குறது? இயங்கணும் இல்லை. ஒரு விவசாயி விவசாயம் செய்வதற்கு ஆசையை விட்டு விட்டால் உலகம் இயங்குமா? ஸோ இந்த ஆசையை சீரமைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்திற்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப என்ன சொல்றாரு? ஆசைய நீ படாம இருக்கவும் வேண்டாம், ஆசையை அறுக்கவும் வேண்டாம். ஆசை வச்சுக்க, ஆனா அது அளவோட சீரமைச்சுக்க. ஆசையை கரெக்டா சீரமைச்சு. ஸோ இந்த ஆசை, உன் மேல ஆசைப்படுறோம், அந்த ஆசை நடக்கலைன்றப்போ தான் நமக்கு என்ன வருது? கோபம் வருது, சினம் வருது இல்லையா? ஆசையினுடைய தொடர்ச்சி கோபம். ஒன்று கிணச்சிட்டோம், ஆசைப்பட்டோம், அது முடியல, உடனே கோபம். அந்த கோபத்தை வெளிக்காட்டுறோம், ஒரு விளைவு நடக்குது. இல்லை அந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியாமல் நமக்குள்ளேயே வைக்கிறோம், கவலை வந்து. ஆசையின் அக்கா தான் கோபம், கோபத்தோட அக்கா தான் கவலை. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் உள்ளது. கோபம், எந்த பொருளை பார்த்தாலும் கோபம் வந்தால் தூக்கி எறிந்து விடுவார்கள். கோபம் வரும்போது கிடைத்த பொருள் எல்லாம் தூக்கி எறிந்து விடுவார்கள். ஆனால் அந்த கோபத்தையே தூக்கி எறிகின்ற வல்லமை மனவளக்கலை பயின்றவர்களுக்கு மட்டும்தான். இந்த கோபத்தையே தூக்கி எறிச்சு கோபப்பட்டா என்ன நடக்கும்? ஒரு காட்சி, ஒரு ஊர்ல தண்ணியே இல்லை, ரொம்ப தூரத்துலேருந்து தண்ணி கொண்டு வரும், ஒரு 10 மைல் கொண்டு வரும். இந்த வீட்டுக்காரமாக போய் தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம், அங்கே தண்ணி கிடைக்கல, போய் செம்மந்து கொண்டு வரும், இதை ஊற்றி தோண்டி கொண்டு வந்தோம்மா. ஒரு குடத்தை உள்ளே வச்சுட்டு ஒரு குடத்தை வாசப்படியில் வச்சுட்டு உள்ளே போயிடும். ஒரு குடம் தான் நினைக்கிறேன், ஒரே ஒரு குடம் தான், ஒரு வீட்டில் இருக்கிறது ஒரு குடம் தான். ஒரு குடம் போய் கொண்டு வந்து வச்சு ரொம்ப தூரம் அந்த 10 கிலோமீட்டர் நடந்து வந்த களைப்பில் அந்த வாசப்படியில் இடத்துல வச்சுட்டு, அப்பாடா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இந்த குடத்தை தூக்கி உள்ளே வச்சுக்குவோம் அப்படின்னு நினச்சி உள்ளே உட்காருது. அவங்க கணவர் எல்லாம் முடிச்சு வர்றார். வாசப்படியில் குடம், அவர் வேகமாக வர்றார். மேலே பார்த்துட்டே வர்றப்ப கீழே இருக்க குடம் தெரியல, காலில் தட்டிடுறாரு, குடம் கீழே விழுந்துட்டு தண்ணியெல்லாம் கீழே போயிடுது. இது நிகழ்ச்சி. இப்போ இவருடைய மனநிலை என்ன இருக்கும், அந்த அம்மாவுடைய மனநிலை என்ன இருக்கும்? இவன் சொல்றான், அறிவு இருக்கா உனக்கு? தண்ணியை கொண்டாந்து வாசப்படியில் யாராவது வைப்பாங்களா? கொஞ்சம் கூட அறிவு இல்லையா எனக்கு?
சினமாக வரும். எதை விதைக்கிறோமோ அதான் அடுத்த ரிப்ளை ஆகும். அந்தம்மா ஏன் உனக்கு கண்ணு எங்கள் பின்னாடியா இருக்குது, கண்ணு உடலில் கண்ணு முன்னாடி தானே இருக்குது, பார்த்து வர வேண்டியதானே. நான் 10 மைல் அங்கேருந்து போய் பாடுபட்டு சுமந்து கொண்டாந்து வச்சிருக்கத இப்படி கொட்டி விட்டேப்பா, சண்டை ரைட் ஃபுட். இப்போ இவங்களுக்கு வார்த்தை கொடுது, அவங்களுக்கு வார்த்தை கொடுது, வார்த்தை போராது, சண்டை விடுது. இது ஒரு காட்சி. சினம் எப்படி எழுகிறது? ஒரு சூழ்நிலை ஒரு மனித மனதிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி மனம்தான் சினமாக மாறுகிறது, மனம்தான் ஆசையாக மாறுகிறது, இந்த மனம்தான் கவலையாக இருக்கிறது. இந்த கவலை, கோபம், ஆசை இது எல்லாமே மனத்தினுடைய பரிமாணங்கள். மனத்துக்கு ரூட் காஸ்ட் மனம், மனத்துக்கு ரூட் காஸ்ட் உயிர். ஸோ இந்த மனம் அப்படி இதே சீன் இப்போ அதே மாதிரி கொண்டு வர்றாங்க, விற்கிறாங்க. நிகழ்ச்சி அதே நிகழ்ச்சி. இவர் வெளியே இருந்து வேலை பார்த்துட்டு களைச்சி வர்றாரு, இதே மாதிரி தட்டிடுறாரு, குடம் கீழே விழுந்துருது, தண்ணி பூரா கீழே சிந்திருக்கு. இப்போ இவர் சொல்கிறார், ஐயோ தண்ணியை கொட்டிட்டேனே நான், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்ப, ஒரு 10 மைல் போய் கஷ்டப்பட்டு இருக்கிறது ஒரு குடம் தான், அந்த ஒரு குடத்தை போய் தலையில் சுமந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்ப, கொஞ்சம் கவனம் இல்லாமல் நான் தெரியாமல் மிதிச்சு தட்டி விட்டேனே, இந்த தண்ணியெல்லாம் போச்சு, உன்னுடைய உழைப்பெல்லாம் வீணாக போச்சு, மனசு சங்கடமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த அம்மா சொல்லுது, இல்லைங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவ்வளோ தூரம் கொண்டு வந்த நான் இந்த குடத்துக்கு வீட்டுக்குள்ளே வச்சிருக்க வேண்டாமா, நான் ஒரு கூறு கட்டவன் வாசப்படியில் போய் வச்சுக்கிட்டேன், உங்கள் மேலே தப்பு இல்லை, தப்பு ஏன் மேலே. பழியை தனக்குள்ளே ஓடுகின்ற பொழுது அங்கே இன்பம் விளைகிறது, பழியை பிறர் மீது சுமத்துகின்ற பொழுது அங்கே துன்பம். ஸோ இந்த மனம் தனக்கு சாதகமாக பேசும். மனமும் உள்ளமும் ஒன்றா வேறா? சொல்லுங்க அரங்காவலரையா, சொல்லுங்க. மனமும் உள்ளமும் வேறா ஒன்றா? வெவ்வேறு. ஏதாவது கொஞ்சம் இது காட்ட முடியுமா, டிஃபரன்ஷியேட் காட்ட முடியுமா? சரி நானே சொல்றேன். திருடிட்டா ஒருத்தன், நல்லா கம்பியை வளைச்சு வீட்டுக்குள்ள போய் திருடிட்டான், போலீஸ் பிடிச்சிருச்சு, கொண்டாந்து கோர்ட்டில் ஒப்படைச்சாச்சு. ஜட்ஜி கேட்குறாரு, என்னடா அந்த வீட்டில் திருடுனியா? இல்லைங்கய்யா நான் முன்னாடி திருடிருக்கேன், அந்த காலத்தில் திருடிருக்கேன், இப்போ என்ன திருட்டு நடந்தாலும் என்னையே கொண்டாந்து ஒப்படைக்கிறாங்க, நான் திருடவே இல்லைங்கய்யா, எனக்கு இந்த திருட்டுக்கு சம்மந்தமே கிடையாது, நான் திருட போகவே இல்லை, நேற்று நான் வீட்டில் தாங்க இருந்து திருட போகவே இல்லையா. இது யார் சொல்கிறா? அவன் மனம் சொல்லு. அவனுடைய மனம் இந்த குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காக அவன் மனம் சொல்லுகிறது. ஆனால் உள்ள சொல்லுது, டேய் நேற்று நீதானடா போன, நீதானடா கம்பியை வளைச்ச, நீதானடா திருடுன, திருடுனதெல்லாம் அவன் வீட்டுக்கு பின்னாடி புளிய மரத்துக்கு கீழே புதைச்சி வச்சிருக்கேடா, இப்படி பொய் சொல்றேடா அப்படின்னு சொல்லுது உள்ள. ஆனால் அவன் தப்பிக்கணும். தப்பிக்கிற என்ன சொல்றாங்க? உள்ளே இருந்து சொல்லுவது உள்ளம், தன்னை தப்பிப்பதற்காக சொல்லுகின்றது மனம். மனம் தன்னுடைய தப்பிப்பதற்காக மாயாஜாலங்கள் போய் எல்லாமே சொல்லும். உள்ளம் உண்மையை மட்டுமே சொல்லும். என்றால் மெய்ப்பொருள், உள்ளம் என்றால் உள்ளே உள்ள மெய்ப்பொருள், மனச்சாட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உள்ளுக்குள்ள ஆள் இருக்கான். எல்லாரும் சொல்லுவான், எல்லாம் ஒரு படத்துல மாதிரி என்னது, ஒவ்வொருத்தரும் மல்டிபிள் பர்சனாலிட்டி. நமக்குள்ள உள்ள ஒருத்தர் இருக்கான். ஒவ்வொரு விஷயத்துலையும் அவன் சொல்லுவான், எச்சரிச்சுக்கிட்டே தான் இருப்பான், டே இது தப்பு, யாருமே இல்லைன்னு தப்பு பண்ற, கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணிப்பவர் இல்லை என்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணி. கண்காணிப்பவர் இல்லா இடமும் இல்லை. எங்க பார்த்தாலும் எங்க இருக்கு? பஞ்சபூதம் இருக்கு, காற்று இருக்கு, காற்று இல்லாத இடம் இருக்கா? தண்ணீர் இல்லாத இடம் இருக்கா? சூரிய வெளிச்சம் இல்லாத இடம் இருக்கா? பஞ்சபூதத்தின் வழியாக இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற விழிப்புணர்வு இல்லை. கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். கண்காணி இல்லை, நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு தப்பா பண்றோம். கண்காணி இல்லா இடமில்லை காணீர், கண்காணியே எல்லாம் என்று அறிந்தபின் கண்காணியாய் ஆயிருப்பார். நம்ம
நம்ம எல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்கு, நம்மளை 100 கண் கண்காணிச்சிட்டு இருக்கு, நம்மளை பஞ்சபூதம் நிலம் கண்காணிச்சிட்டு இருக்கு, தரைக்கு கீழே உள்ள நிலம் கண்காணிச்சிட்டு இருக்கு, நம்ம சுற்றி இருக்க காற்று வடிவில் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்ற விழிப்புணர்வு இருந்தால் நாம் தவறு செய்ய மாட்டோம். அந்த விழிப்புணர்வு மனவளக்கலை பயின்றவர்களுக்கு மட்டும். ஆனால் பஞ்சபூதம் என்றால் என்ன என்பது நமக்கு தான் தெரியும். இறைநிலையினுடைய தன்மாற்றம் தான் பஞ்சபூதம் என்று நமக்கு தெரியும். கடவுள் எங்கே நமக்கு ஒருத்தர் சொல்றார், வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு, அடுக்கடுக்கா சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் கேட்கிறேன். இன்றைக்கு கடவுள் மறுப்பு கொள்கை, கடவுள் இல்லை, ப்ரூஃப் ஒன்று. ஒரு மன்னர் கேட்கிறார், தன்னுடைய ராஜகுருட்ட கேட்கிறார். திடீர்னு காலையில் அவருக்கு தோணுச்சு, யார் ராஜகுருங்க வா, எனக்கு 3 கேள்வி வேணும். கடவுள் எங்க இருக்கார், எந்த திசையில் இருக்கார், என்ன செஞ்சிட்டு இருக்கார், இது 3 சொல்லு. நாளைக்கு ஒரு நாள் டைம் தரேன், நாளைக்கு சாயந்தரம் எனக்கு சொல்லி கடவுள் எங்க இருக்காரு, என்ன செஞ்சிட்டு இருக்காரு, எந்த திசையில் இருக்கு. இவருக்கு ஆடி போச்சு. என்னதான் ராஜகுருவா இருந்தாலும் குருமார்களும் நிறைய உண்மையற்ற குருமார்களும் இருக்கிறார்கள். திருமூலர் அழகாக சொல்லுவார், குருடும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடும். இன்றைக்கு நிறைய குருமார்கள் தன்னை உணர்ந்துள்ளானங்களா? உணர்ந்து ஓதுதல் என்பது வேறு, ஓதி உணர்தல் என்பது வேறு. புத்தகத்தில் இருப்பதை பார்த்து படித்து சொன்னதை கேட்டு செவிவழி அறிவாக இருந்து சொல்லுவது ஓதிதல். ஓதிட்டு அப்புறம் உணர்தல். இதெல்லாம் நமக்குள்ள உள்வாங்கி நாம் அதுவாக மாறி நாம் என்ன உணர்ந்தோமோ உணர்ந்ததை ஓதுதல் தான். ஆனால் இன்றைக்கு எத்தனை குருமார்கள், இவர் வீட்டுக்கு போறாரு, வீட்டுக்காரம்மா பிடிச்சி மகன் கேட்குது, நாளைக்கு மன்னர் பதில் சொல்லாட்டியோ தலையை எடுத்து விட வேண்டாம். ராஜகுரு நாளைக்கு இவரோட இருக்க மாட்டேன்னா தலையெல்லாம் எடுத்து வாங்கி சொத்து கித்தெல்லாம் வந்து பிரிச்சு பேட்டி சொல்லுது. இல்லை தாத்தா இன்னைக்கெல்லாம் என்னையை கூட்டு போ, நான் சொல்கிறேன் அம்மா, எனக்கே பதில் சொல்ல முடியலையே, நீ கீழே சொல்ல போற, அதான் பார்த்துக்கிறேன் தாத்தா, இதெல்லாம் சும்மா ஒன்றும் இல்லாத கேள்வி, இதெல்லாம் சிரிச்சிட்டு எல்லாம் இதெல்லாம் கேள்வியா? உங்கள் மன்னர் கொஞ்சம் மூளையே இல்லையா, கொஞ்சம் தெளிவாக கேட்க மாட்டாரா, இல்லை சின்ன பிள்ளை கேட்குற மாதிரி கேள்வி கேட்குறாரு. மறுநாள் பேத்தி போனோம்னா பேத்தி கேட்குற மன்னர், எத்தனை மணிக்கு அப்படிங்க, எத்தனை மணிக்கு? 8. ஓகே. பேத்தி கேட்கு, மன்னர் அவர்களே, எங்கள் தாத்தாவிடம் நீங்கள் 3 கேள்வி கேட்டிருக்கலாம். நீங்கள் அறிவுபூர்வமான கேள்விகளை மட்டும் என் தாத்தாவிடம் கேளுங்கள். அறிவுபூர்வமற்ற சிறிய கேள்விகளை எல்லாம் இது போன்ற என்னை போன்ற சிறுமிகளிடமே கேட்டிருக்கலாம். இதற்கு பதில் சொல்ல என் தாத்தா தேவையில்லை. இவர் விடபரத்து விட்டார்கள். முதல் கேள்வி என்ன பண்ணா, கடவுள் எங்கே இருக்கிறார்? ஒரு பாத்திரத்தில் பக்கத்தில் மன்னர் குடிக்கிறதுக்கு இது பால். மன்னர் அந்த பாத்திரத்தில் என்ன இருக்கிறது? பால் இருக்கிறது. இந்த பாலுக்குள் என்ன இருக்கிறது? பாலுக்குள் வெண்ணெய் இருக்கிறது, நெய் இருக்கிறது, மோர் இருக்கிறது, தயிர் இருக்கிறது. எங்கே இந்த பாலுக்குள் அதையெல்லாம் பிரித்து காட்டுங்கள். இப்போ பாலுக்குள்ளே தான் நெய் இருக்கின்றீங்க, பாலுக்குள்ளே தான் வெண்ணெய் இருக்கின்றீங்க, பாலுக்குள்ளே தான் தயிர் இருக்கின்றீங்க, மோர் இருக்கின்றீங்க. இப்போ பாலுக்குள்ளே நெய் தனியாக, வெண்ணெய் தனியாக, மோர் தனியாக எடுத்து காட்டுங்க. உள்ளே இருக்கா இல்லையா? காட்டுங்க. பதில் சொல்ல முடியும். பாலுக்குள் வெண்ணெய் இருப்பது போல் ஒவ்வொன்றிலும் இறைவன் இருக்கிறான். பரோடா மன்னர் விவேகானந்தருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவருக்கு உருவ வழிபாடு பிடிக்காது. இந்த பரோடா மன்னர் தான் இவருக்கு விவேகானந்தர் என்று பேர் வைத்தார். அமெரிக்கா போவதற்கு முன்பு சொல்கிறார், ஆட்ட கேட்கிறார், அவன் பேர் என்னன்னு கேட்கிறார். எனக்கு பேர் இல்லைங்கன்றார். என்னப்பா அவன் பேர் கூட இல்லைன்னு சொல்றார். நாம் சாமியார்கள் பெயர் கூட சொந்தமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தை விவேகானந்தர். நான் முற்றும் துறந்த முனிவன், எனக்கு பெயர் எதுக்கு ஒரு அடையாளம்? உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை படி கூப்பிடுங்கள், அவருக்கு எது பிடிக்குமோ அதை பிடிக்கும். எனக்கு பெயர் என்பது கூட ஒரு அடையாளமாக நான் சொந்தமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு எந்த பெயரும் இல்லை, உங்களுக்கு பிடித்த பெயரை கூப்பிடுங்கள். நீ விவேகமாகவும் ஆனந்தமாக இருப்பதால் உன்னை விவேகானந்தன் என்று. நான் அங்கே போகணும், அங்கே பேர் எழுதணும், கப்பலில் போகணும், அதுக்கு இந்த பணம் கட்டணும், அதுக்கெல்லாம் எழுதணும்ல. அதுக்கு அவர் தான் விவேகானந்தன் பேர் வைக்கிறார், நரேந்திரன் என்ற பேர். அந்த அவருக்கு உருவ வழிபாடு பிடிக்காது. அவர் கேட்கிறார், கடவுள் இருக்காரு, அந்த சிலையில எல்லாம் வழிபடுறாங்களே அதெல்லாம் உண்மையா பொய்யா? சிலையில் எப்படி இருப்பார் கடவுள்? அது கல்லு தானே, நட்ட கல்லும் பேசுமோ?
உடனே அவர் உண்மையை சொல்லலாம். இந்த பரோடா மன்னருடைய அப்பாவுடைய சித்திரம், இப்போதானே ஃபோட்டோ, அப்பாவுடைய சித்திரம் அங்கே தொங்குது. இது யாரும் கேட்டார். இதே என்னுடைய தந்தையார் மன்னர். இன்னும் அமைச்சரை கூப்பிட்டு அதை எடுத்து வர சொல்றார். எடுத்து வந்தோம்னா காரி துப்பவார் மேலே கேட்டார். அது எங்கள் அப்பா, எங்கள் அப்பா மேலே தும்புறா. என்னங்க அது சித்திரம் தானே, இது உங்கள் அப்பாவா? இது சாதாரண ஒரு ஓவியம், ஒரு ஓவியர் வரைந்த ஓவியம், ஓவியத்து மேலே துப்புறேன். இல்லை அது எங்கள் அப்பா. ஓவியம் எப்படி உங்கள் அப்பாவாகும்? ஓவியத்தின் மீது உங்கள் அப்பாவை பொருத்தி பார்க்கிறாய், அந்த ஓவியம் உன் அப்பாவாக உனக்குள் தோன்றுகிறது. இந்த கல்லுக்குள், இந்த சிலைக்குள் இறைவனை பொருத்தி பார்க்கின்ற பொழுது அவனுக்கு இறைவன் தெரிகின்றான். இப்படியெல்லாம் விளக்கம். அப்புறம் அந்த பொண்ணு ரெண்டாவது அடிச்சு, மன்னரே உங்களுடைய ரெண்டாவது கேள்வி என்ன? இறைவன் எந்த திசையில் இருக்கிறான்? கிழக்கா, மேற்கா, வடக்கா? 8 திசையில் இருக்கு, 320 டிகிரியில் எந்த டிகிரியில் இருக்கார்? அவர் கேட்டார், ஐயா அந்த விளக்கை ஏற்றுங்கள் முன்னா. விளக்கை ஏற்கிறார். இந்த விளக்கின் ஒளி எந்த திசையில் படுகிறது? எல்லா திசையிலும் தான். விளக்கின் ஒளி எப்படி எல்லா திசைகளிலும் மூடி பரவுகிறதோ அதே போல் இறைவன் எல்லா திசைகளிலும் இருக்கிறான். மன்னருக்கு இப்போ ஆடிடுச்சு. ஏன் மூணாவது? இல்லை ஒன்றும் சொல்ல வேண்டாம், 2 போதும். இல்லைங்கய்யா தெளிவு பண்ணிட்டு போயிடும். மூணாவது மன்னா சொல்லு மன்னா, இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக நான் ஒன்றை சொல்கிறேன். என்னை 1 மணி நேரம் நான் மன்னனாக இருக்கிறேன், நீ இந்த நாட்டினுடைய பிரஜையாக இரு. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். சரி 1 மணி நேரம் தானே, சரி நீ மன்ன கிரீடத்தை கொடுத்துறார், செங்கோலை கொடுத்துறார், இந்த பொண்ணு மன்னன் ஆகிடுது. இவர் அம்புட்டை அவுத்து போட்டு பிரஜையாக இருக்கார். இந்த பொண்ணு காவலர்களே வாருங்கள், இவரை பிடித்து சிறையில் தள்ளுங்கள். நான் மன்னருமா? இப்ப நீ மன்னன் கிடையாது, நான் தான் நீ பிரஜை. பிரஜையை மன்னனாக்கி, மன்னனை பிரஜையாக்கி, பிரஜையை செயலில் தள்ளி இந்த நாடகத்தை எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறான் இறைவன். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களுக்கும் நாடகத்தை நடத்தி கொண்டிருப்பவன் இறைவன். இதைத்தான் இறைவன் செய்து கொண்டிருக்கிறார். 1 மணி நேரத்துக்கு சற்று முன்பரை மன்னனாக இருந்தவன் இன்று பிரஜையாக இருக்கிறார். பிரஜையா என்ற சாமானிய மன்னனாக இருக்கிறார். ஸோ நம்முடைய தெளிவு என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. நாம் உள்ளம் பேசுவதை கேட்க வேண்டும், மனம் பேசுவதை கேட்க வேண்டும். மனம் போன பாதையில் மனிதன் போகலாம். மனிதன் போன பாதையில் மனம். மனம் என்ற வார்த்தை மன மனிதன். மனிதன் போகின்ற பாதை மனம். மனிதனை இயக்குவது மனம். உள்ளே இருக்கின்ற இயக்குவது உள்ளம். ஸோ உள்ள சொல்றது கேட்கும், மன சொல்றது கேட்கும். ஒரு நமக்கு இந்த காப்பெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த காப்பெல்லாம் எது கொடுக்குறாங்க? அருட்காப்பு. எங்கே போனாலும் நமக்கு பாதுகாப்பு. இந்த மனம் என்பது என்ன செய்யும்னா, ஓகே, நம்மளுடைய பார்வைகள் ஒவ்வொருத்தருடைய பார்வைகள் ஒவ்வாறு. இப்போ ஒரு கொத்தனார் ஒரே வேலையை ஒரு கட்டடத்தை ஒரு கொத்தனார் 3 கொத்தனார் வேலை பார்க்குறாரு. அவன் போய் கேட்குறோம், முதல் கொத்தனார்கிட்ட போய் கேட்குறோம், என்ன பண்ணிகிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு பார்க்குறேன்ல, என்ன வேலைன்னு தெரியலையா? 2வது கொத்தனார், ஐயா நீங்கள் என்ன வேலை பார்த்துருக்கீங்க? கொத்தனார் வேலை பார்க்குறேன், கட்டடம் கட்டிகிட்டு இருக்கேன், செங்கலை தூக்கி வைக்கிறேன், சாந்து பூசுறேன், கட்டடம் கட்டுறேன். 3வது கொத்தனார்கிட்ட போய் கேட்குறான், ஐயா என்ன செய்யுது? இந்த சமுதாயத்திற்கெல்லாம் பயன்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய புனிதமான அறிவு திருக்கோவிலை நான் கட்டி கொண்டிருக்கிறேன். 3 பேர் செய்கிற வேலை ஒண்ணுதான். ஸோ முழுமை என்பது எங்க இருக்கிறது? அவன் எதை நினைச்சு செய்யறான்? இந்த அறிவு திருக்கோயில் கட்டணும் நினைக்கிறப்ப அவனுடைய எண்ணம் அதுவாக இருக்கிறது. சமைக்கிறோம், இந்த சாப்பாடு, இந்த சோறு நம்முடைய குழந்தைகள் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், சத்து கொடுக்க வேண்டும், அவர்கள் திண்ணமாக இருக்க வேண்டும், அவர்கள் உடல் வலிமை பெற வேண்டும், அவர்கள் நாக்குக்கு இனிமை தர வேண்டும், மனதிற்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் சுவையும் தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு சமைக்கிற பொழுது அந்த சமையலோடு அந்த எண்ணமும் கலந்து
என்னவாக மாறிக்கிறது? ஒரு அறுசுவை உள்ள உணவாக மாறுகிறது. எல்லாம் தலையெழுத்து இந்த ஆளை கட்டிட்டு வந்ததுலேருந்து வடித்து கொட்ட வேண்டியிருக்கு. இதெல்லாம் விதி, என்னத்தை செஞ்சாலும் அந்த ஆள் நல்லா இல்லைன்றான் அப்படின்னு எண்ணம், எதிர்மறை எண்ணங்களோடு நாம் ஒரு சமையலை செய்கின்ற பொழுது அந்த சமையலும் என்னவாக மாறுகிறது? அந்த எதிர்மறை எண்ணங்களோடையே நமக்கு போகிறது. அப்போ அந்த உணவை சாப்பிடுகின்ற பொழுது என்ன ஆகிறது? நம் உடலிலே அது ஒரு எதிர்மறை எண்ணங்களோடையே மாறும். ஸோ சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக சாப்பிடணும். டிவி பார்க்கக்கூடாது, அது எதுவுமே பார்க்கக்கூடாது. ஏன் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டா என்ன? பேப்பர் படிச்சுட்டே சாப்பிட்டா என்ன? பேசிக்கிட்டே சாப்பிட்டா என்ன? பஃபே சிஸ்டம் சொல்கிறாங்க, எல்லாம் பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். நம்ம உமிழ்நீருக்கு ஒரு தன்மை உண்டு. இந்த உமிழ்நீர் நல்ல விஷயங்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நன்மை தரக்கூடிய என்சைம்களை சுரந்து கொண்டே இருக்கும். இந்த உமிழ்நீர் எதிர்மறையான விஷயங்களை பார்க்கின்ற பொழுது, நினைக்கின்ற பொழுதெல்லாம் எதிர்மறையான விஷயங்களை சுரந்து கொண்டே இருக்கும். உமிழ்நீர் விஷமாகவும் மாறும், அமிர்தமாகவும் மாறும். நமக்கு உமிழ்நீர் தான் நமக்கு அமிர்தம், இயற்கை கொடுத்துள்ள அமிர்தம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு அரகளை பார்க்குறோம், ஒரு 2 பேர் ரோட்டில் அல்ல, அதை பார்த்தோன்னா என்ன செய்கிறோம்? முகத்தை சுழிக்கிறோம். அடுத்து என்ன செய்கிறோம்? எச்சியில் துப்பும். அந்த இடத்துல யாரும் சொல்லிக் கொடுக்கல நமக்கு. நரகளை பார்த்தா எச்சில் துப்பு வீட்டில் சொல்லிக் கொடுக்குறாங்களா? இது ஒரு ரூல்ஸுப்பா. நீ நரகளை எங்கே பார்க்குறியோ டக்கு நான் பார்த்து எச்சி துப்பிட்டு வந்துடும். யாருக்காவது சொல்கிறோமா? நம்மளை அறியாமல் என்ன செய்கிறோம்? பார்த்தோன்னே எச்சி துப்புறோம். ஏன் எச்சி துப்புறோம்? நரகளை கண்கள் பார்க்கிறது, அது மூளைக்கு என்ன அலைகளை கொண்டு போகிறது, மூளை சொல்கிறது நீ ஒரு தவறான ஒரு பொருளை பார்த்து விட்டாய் என்று எண்ணம் வருகின்ற பொழுதே நம் உமிழ்நீர் நச்சாக மாறுகிறது. நச்சான உமிழ்நீரை மூளை என்ன செய்யுது? வெளியே அனுப்புகிறது, துப்புடாது. சரிங்களா? இப்போ நம்ம உட்காரோம், டீ சாப்பிட்டு போட்டு உட்காரோம், ஒரு டிவி ஓடுது. டிவியில் 2 பேர் சண்டை போடுறாங்க. ஒரு டெட் பாடியை கொண்டாந்து வீட்டில் வச்சு ஒப்பாரி வைக்கிறாங்க. அதனால் நம்ம கண்ணில் பார்க்குறோம், நம்ம மூளை செல்கள் நியூரான்கள் பார்க்குது. அப்புறம் நம்ம எச்சிலுடைய தன்மை என்னவாக மாறும்? நச்சுத்தன்மை உள்ளதாக மாறிவிடும். அப்போ அதோட நம்ம உணவை சாப்பிடுகின்ற பொழுது அந்த உணவும் நச்சுத்தன்மை கலந்து உள்ளே செரிமானம், டைஜஸ்டிங் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு எது கிழிக்குது? தொண்டைக்குள்ளேயே நிற்குது, வாந்தி வர மாதிரி இருக்கு, செரிமானம் ஆகலை, காலையில் மோஷன் போகலை. எல்லாத்திற்கும் காரணம் எப்படி பண்ணுறோம்? நம்ம தவம் பண்ணி அக்னி இது அஸ்வினி முத்திரை போட்டு அதை சுத்தம் பண்ணி அதை சாப்பிடும்போது பேசவே கூட, வாயை திறந்து கூட சாப்பிடக்கூடாதுன்றான். வாயை திறந்து அந்த காற்று உள்ளே போயிடும். உதடுகளை மூடி சில இடங்களில் திடமாக இருந்தால் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்கும், சில இடங்களில் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மனசை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கக்கூடாது, தன்மைக்கு மாற்றம். பல்லு ஸ்ட்ராங்காக இருக்குது, 50 வயசில் என்னையா போயிருது? பல்லு கீழே விழுந்து. ஸ்ட்ராங்காக இருக்க பல்லு 50 வயசு ஆச்சுன்னு கீழே விழுந்து. சாப்பிட்டா இருக்கு நாக்கு எப்பயுமே நம்ம கூடயே இருக்கு. ஆற்றுல தண்ணி போகுது, பனைமரம் ஸ்ட்ராங்காக இருக்குது, தென்னைமரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன அது? அடிச்சுட்டு போயிடும். இந்த நாளில் என்ன இருக்குது? வளைஞ்சு கொடுக்கும். ஸோ எந்த இடத்தில் நாம் திடமாக இருக்க வேண்டும், எந்த இடத்திலே ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டும் என்பதை மனதினுடைய அலைச்சூழல் அதான் ரொம்ப முக்கியம். அவங்க அதுக்கு ரொம்ப போகணும்னு நினைக்கிறேன். மன அலைச்சூழல் வந்து நாமளாக இருக்கக்கூடியது உணர்ச்சி நிலை என்று சொல்லக்கூடிய பீட்டா நிலை. நாம் இந்த அகத்தவம் செய்கின்ற போது இந்த உணர்ச்சி நிலை எதுக்கு வருதுன்னா, உணர்ச்சி நிலையிலிருந்து அமைதி நிலை ஆல்ஃபா என்று சொல்லக்கூடிய மன அலைச்சூழலை இதில் வந்து 8 13 வரைக்கும் வருது. இன்னும் டீப்பாக போகிறோம், மன அலைச்சூழலை பீட்டாவுக்கு போகுது. அது என்னது? மனம் ஒடுங்கிய நிலை, மனம் ஒடுங்குகின்ற நிலை. இன்னும் டீப்பாக போகிறோம், தீட்டாவுக்கு போகுது, அது சமாதி நிலை. ஸோ மன அலைச்சூழல், உணர்ச்சி நிலை, அமைதி நிலை, மனம் ஒடுங்குகின்ற நிலை, சமாதி நிலை என்ற 4 நிலைகளுக்கு இந்த தவம் செய்வதன் மூலம் மாறுகிறது. தவம் செஞ்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்த்துறோம். ஃபஸ்ட்டு யாரை வாழ்த்துறோம்?
நம்ம அந்த உலகத்துக்கு கொடுக்கறது அம்மா தானே. அம்மா வாழ்த்தலாம், அப்பா வாழ்த்தலாம். ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வாழ்த்து சொல்றாரு மகிழ்ச்சி, வாழ்க்கை துணையை வாழ்த்து சொல்றாரு. ஏன் வாழ்க்கை துணையை வாழ்த்தணும்? தாய்க்கு பின் தாரம், தாரத்துக்கு பின் வீட்டின் ஓரம். என்ன சம்சாரம் போச்சுன்னா சகலமும் வீட்டுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, தாய்க்கு பின் வீட்டின் ஓரம், ஒரு மூலையில் உட்காந்து வச்சுருவாங்க. ஸோ நம்முடைய இந்த 60-70 ஆண்டு காலங்களில் நீண்ட நெடிய தூரம் நம்முடன் பயணிப்பவள் மனைவி. ஸோ மனைவி தான் சகல ஒரு தோழியாகவும், மனைவி தாயாக ஆகிருக்கலாம். தாய் மனைவியாக ஒரு காலமாக, மனைவி தாயாகலாம், சகோதரியாகலாம், தோழியாகலாம், மகளாகலாம், அனைத்து தெய்வமாகவும் ஆகலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய மனைவி சாரதா தேவியை உள்பாட்டி அவரே இதெல்லாம் பண்ணி விட்டு இந்த சாம்பிராணிலாம் போட்டு விட்டு தீபாராதனை பண்ணுவார். மனைவியை காளியாக பார்த்து வழிபட்டவர் ராமகிருஷ்ணன். பெண்களை தெய்வமாக மதிக்கின்றது இந்த நாடு. புவியை பாரத தாய் என்று வெளியிடும், நிலவை பெண்ணாக வெளியிடும், ஆறுகளை நதிகளை எல்லாம் பெண்களாகத்தான் சொல்கிறார்கள். ஸோ பெண்களாகத்தான் நமக்கு என்னது, இயற்கையை முழுவதும் பெண்களாகத்தான் நம்ம வழிபடுகிறோம். ஆண்கள் சாமியோட குறைவு, பெண் சாமிகள் தான் நிறைய இருக்காங்க. ஸோ வாழ்க்கைன்ற போது வாழ்க்கை துணையை வாழ்த்து. ஏன் வாழ்க்கை துணையை வாழ்த்து? ஒரு சின்ன ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் 1-2 பேர் தெரியாதவங்க இருப்பீங்க. இந்த கை பஞ்சபூதம் சொல்லியிருக்கோம் இல்லையா? பஞ்சபூதம், நெருப்பு, காற்று, விண், நிலம், நீர். மோதிரத்தை இங்கே தான் போடணும். சில பேர் இங்கே போடுவாங்க. மோதிரத்தை சுண்டு விரலில் போடாதீங்க. சுண்டு விரலில் போட்டால் ஹார்ட் பேஷண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ஹார்ட் பிரச்சனை எங்கே வரும்னா, இது ஹார்ட் ப்ராப்ளம் வர்றப்போ இந்த கை தான் அவருக்கு இடது கை வெடிக்கும். ஹார்ட்டினுடைய சக்தி ஓட்ட பாதை சுண்டு விரலில் தான் இருக்குது. ரொம்ப காட்டு பிரச்சனை இருந்தால் சுண்டு விரல் அமுக்கினீங்கன்னா காட்டு பிரச்சனை கொஞ்சம் நிற்கும். இந்த சுண்டு விரலில் மோதிரம் போடக்கூடாது. போட்டால் ஹார்ட் ப்ராப்ளம் வருவதற்குரிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. நான் ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் MD முடிச்சிருக்கேன் ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டியில். அதனாண்டி ஒரு அடிஷ்னலாக ஒரு தகவல், நான் பேசுகிறது எதுவுமே நான் பேசலை. நாங்கள் உட்காந்துருக்கேன், எனக்குள் சூட்சுமமாக இருந்து பேசுவதெல்லாம் மகிழ்ச்சி தான் பேசுவார். நாம் ஒரு கருவியாக தான் இங்கே இருந்து வெறும் உடல், என்னுடைய குரல் தான் என்னுடைய இந்த குரலுக்கு இருந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் வேதாத்திரி மகிழ்ச்சியுடையது. மகிழ்ச்சி இறைநிலை. கையை அப்படி வச்சுக்கிறோம். இது யாரு? நம்மளுடைய அப்பா அம்மான்னு வச்சு, அப்பா அம்மா. நம்முடைய சின்முத்திரையில் என்ன சொல்லுவோம்? இறைவன். அது தெரியுமில்ல, தத்துவம் தெரியும்ல? தெரியுமா? தெரியாது? தெரியாது. ஏன் சின்முத்திரை பிடிக்கிறோம்? நெருப்பு காற்று அப்படி அது ஒரு காரணம். அறிவியல் ரீதியா நெருப்பும் காற்றும் சேரப்ப, காற்றை வச்சு ஊதுறப்ப நெருப்பு இப்போ சூடாக இருக்குது, சூடு ஊதினா என்ன செஞ்சிடும்? நெருப்பு அமைஞ்சிடும். அதே அடுப்பில் வச்சு ஊதினோம்னா என்ன ஆயிடும்? நெருப்பு. காற்றுக்கு அணைக்கின்ற சக்தியும் உண்டு, காக்க. இந்த காற்றும் நெருப்பும் செய்கிறது உடலுடைய சூடு குறையும். தவத்திற்கு உடலுடைய வெப்பநிலை முக்கியம். அதற்காகத்தான் என்ன செய்யறோம்? இது பண்ணுறோம். இதுக்கு சின்முத்திரையும் பேர், ஞான முத்திரையும் பேர், யோக முத்திரையும் பேர். இது கடவுள். கடவுள் எப்பயுமே தனித்து இருக்கிறார். கடவுள் எப்படி இருக்காரு? இது நம்ம. இந்த மூன்றும் என்னன்னா ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் மும்மலங்கள். ஆணவம் நான் தான், என்னால் தான் எல்லாம் நடக்கிறது, இந்த குடும்பத்தை நடத்தி செல்வோம் நான். 4 நாட்டில் குடும்பத்தில் எவனும் இருக்க முடியாது. இந்த ஆஃபீஸில் அம்பட்டை நடத்துறது நான் தான், எல்லாமே நடத்துறது நான் தான். கண்மம் பாவப்பதிவுகள், வலி, மாயை மயக்க நிலை. ஒன்றை அருந்தினால் மயக்க நிலை, ஒன்றை பேசினால் சந்தோஷம், இதை பார்த்தால் சந்தோஷம் கிடைக்கிறது. ஸோ உருவத்தால், சொல்லால், கண்ணில் பார்த்தனால் மயக்கம். இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்றோடு மனிதன் எப்போதும் இருக்கிறான். மூன்றோடும் மும்மலங்கள், மனிதனை பீடிக்கக்கூடிய மலங்கள். இந்த 3 மலங்களோடு மனிதன் எப்போதும் இருக்கிறான். இதுதான் இவனுடைய துன்பத்திற்கே இறைவன் தனித்து இருக்கிறான். இந்த தனித்து இருக்கின்ற இறைவனோடு இந்த மனிதன் சேர்கின்ற பொழுது இந்த மும்மலங்களை விட்டு இது கட்டவரல் நேரம் இங்கே வராது. கட்டவரல் இங்கே வச்சு பாருங்க, வராது, இங்கே வராது. இந்த ஆள்காட்டி வரல் கீழே இறங்குறப்போ அந்த ஆள்காட்டி வரலை நோக்கி
இந்த கட்டை விரல் போகும். மனிதன் இறைவனை நோக்கி வரும்பொழுது இறைவன் மனிதனை நோக்கி போகிறான். மனிதன் இறைவனை நோக்கி வர வேண்டும் என்றால் இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களை விட வேண்டும் என்ற ஒரு தத்துவம் தான் இந்த சின்முத்திரை, ஞானமுத்திரை, யோகமுத்திரை. சரிங்களா? மனவளக்கலையில் பேசுகிறப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து சொல்கிறது பிரச்சனை. சரி, இப்போ வாழ்த்துக்கு வரும். மனைவியே வாழ்த்து. இப்போ வாங்க எல்லாருமே செய்ய ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து அம்மா, அப்பா. இது அண்ணே, தம்பி, அக்கா, தங்கச்சி. அண்ணன், தம்பி, நடுவில் விரல் இதான விண், உயிர் தானே, உயிர் தானே, விண்ணுக்கான விரல். இதுதான் நம்ம. இது நம்ம வீட்டுக்காரம்மா, வாழ்க்கை துணை. சுண்டு விரல், குட்டியாரு, நம்ம பெற்ற பிள்ளைங்க. சரியா? இது யாரு? அப்பா, அம்மா. இது யாரு? அண்ணன், தம்பி, சக உதிரன், சக உதிரி, சகோதரன். ஏன் உதிரின் பேர் வச்சாங்க தெரியுமா? உதிரம் என்றால் வயிறுன்னு பேர். உதிரம் என்றால் இந்த உதிரத்தில் இருந்து பிறப்பதால் சக உதிரி. இந்த உதிரத்துக்குள்ளதான் அண்ணன் பிறக்கிறான், தம்பி பிறக்கிறான், கூட இருந்து பிறக்கிறாண்டி சக உதிரன், சக உதிரி. பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெயரா இருக்கும். சமஸ்கிருதத்தில் லம்ப்னா பெருசு. லம்ப் அடிச்சுடாண்டா அடிச்சுடுவாங்க. லம்ப்னா பெரிய தொகை, பெருசு. லம்ப் உதிரன், பெரிய உதிரன். பிள்ளையாருக்கு பேர் என்னது? பெரிய உதிரன், லம்ப் உதிரன், லம்போதரன். லம்போதரான்னு சொல்லுவோம்ல, லம்போதராய் நம்ம சொல்றோம்ல, லம்ப் உதிரன், பெரிய வயிறன் பிள்ளையாருக்கு பேர். கிருஷ்ணனுக்கு என்ன பேரு? தாமோதரன். தாமோதரன்னா தாம்பு உதிரன். தாம்பு உதிரன்னா தாமோதரன். என்ன தாம்பு உதிரன்? ஒரு சின்ன பிள்ளையாளுக்கு என்ன செய்வாரு? பெண்ணையை திருடுவாரு, சேட்டை பண்றதுக்கு வெளியே ஓடுவாரு. அவங்க அம்மா என்ன செய்வாங்க? தாம்பு கயிற்றால கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. கயிற்றால், தாம்பு கயிற்றால் கட்டப்படுவாங்க. தாம்பு உதிரன், தாமோதரன். எல்லாம் விளக்கம். தாமோதரன்னா கிருஷ்ணன், லம்போதரன்னா பிள்ளையார். நம்ம என்ன உதிரன்? சக உதிரன், சக உதிரன். ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இது உதிரன், உதிரி. இது வாழ்க்கை துணை, இது பிள்ளைகள். இப்போ இந்த நடு விரலை இப்படி அடைக்குங்க. நடு விரலை இப்படி வச்சுக்கோங்க. எல்லாம் செய்யணும். ஐயா செய்யலாம். மற்ற விரலாம் சேர்த்து வைங்க. மற்ற விரல் முனிகளை சேர்த்து வைங்க. நடு விரலை இப்படி சேர்த்துங்க. நல்லா சேர்த்து ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு மற்ற விரலில் முனியை தொடுங்க. அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, வீட்டுக்காரம்மா, வாழ்க்கை துணை, பிள்ளைங்க. ஓகே, ரைட்டா? இந்த நடுவில் உள்ளதை பிரிக்கக்கூடாது, இப்படி பிரிக்கக்கூடாது. சரிங்களா? இது நம்மளுடைய உயிர் உடல். ஓகே. ஒரு காலத்துக்கு அப்புறம் அப்பா அம்மா என்ன செஞ்சிருவாங்க பாருங்க, பிரிச்சு பாருங்க. அப்பா அம்மா நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்க. அண்ணன், தம்பி, தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே, பிள்ளைங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே அவன் முன்னாடி பிள்ளையோட பிரிஞ்சிருவான். இதை பிரிச்சு பாருங்க. வாழ்க்கை துணைய, வாழ்க்கை துணையை பிரிச்சு பாருங்க. இந்த மோதிர விரல, மோதிர விரல் பிரிச்சு பாருங்க. இதை வச்சுக்கணும். இப்படி வச்சு இப்படி ஒட்டி இருக்கு. இது ரெண்டு ஒட்டிட்டு எல்லாம் ஒட்டி வச்சுக்கோங்க. எல்லாம் ஒட்டி இருக்கணும். இதை மட்டும் பிரிக்கணும். இதை மட்டும் இந்த முட்டி ஒட்டி இருக்கணும். இந்த முட்டி ஒட்டி இருக்கணும். இப்ப இது பிரிங்க. இதை பிரிச்சு பாருங்க. அப்பா அம்மா நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? அண்ணன், தம்பி அவன் முடிச்சோன்னே, உள்ள குட்டி அவன் வேலை வெட்டி கிடைச்சோன்னே, இதை பிரிச்சு பாருங்க. வாழ்க்கை துணையை பிரிச்சு பாருங்க. வாய்ப்பே இல்லை ராஜா. பிரிக்க முடியாத சொந்தம் என்பதால் தான் நமக்கு என்ன சொல்றோம்? வாழ்க்கை துணை இறைவன் போட்ட முடிச்சு. இன்னாருக்கு இன்னார் என்று நம்மளா நினைச்சிருக்கேன். எங்க அப்பா போய் பொண்ணு பார்த்தாரு, இல்லை நானா ஒரு பிள்ளைய பார்த்துக்கிட்டேன், நானா இந்த பிள்ளை பிடிச்சிருந்துச்சு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன், இல்லை எங்கள் அப்பா பார்த்து முடிச்சு வச்சாரு, இல்லை இது எங்கள் அத்தா மக,
எல்லாம் உள்வினை, எல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டது, இன்னாருக்கு இன்னார் என்று அனைத்து முடிவு செய்யப்பட்டது. அது நமக்கு காட்சியாக நம் முன்னே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. நம்மளுடைய மனம் மயங்கி அதனுடன் பொருந்தி விட்டது. அதுக்கு யார் காரணம்? மனம், மனசுதானே காரணம். எல்லா பிரச்சனைகளுக்கும், உளவியல் பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? சொல் மட்டுமே காரணம். உளவியல் சொல்லுகிறது. நான் அகானா ஹாஸ்பிட்டல் தெரியுங்களா? டாக்டர் சிஆர்எஸ் சி ராமசுப்ரமணியம், தமிழ்நாட்டில் பெரிய டாக்டர், மதுரையிலே அகானா ஹாஸ்பிட்டலில் மனநல ஆலோசகராக இருக்கேன். நான் எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணம் உள்ளவர்களுக்கு ஒரு மனநல ஆலோசனைகள் கொடுக்குறேன், உளவியல் ஆலோசனை கொடுக்குறேன். அவங்க மேடமும் அது சம்மந்தப்பட்ட முயற்சியில் இருக்காங்க, உளவியல் ஆலோசனை. ஸோ நிறைய விஷயங்கள் பிரச்சனைகளுக்கு காரணம் சொல்லு தான் பிரச்சனை. சொல்லு தான் எல்லா பிரச்சனையும் காரணம். சண்டைக்கு ஆரம்பிச்சு என்ன சொல். அதுக்கு தான் நம்ம மெரிஸ் என்ன சொல்லுவார்? மௌனமாயிரு, மௌனம் கடைபிடி. சொல்லுதான். ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாரு, பையன் என்ன படிக்கிறான்? நல்லா படிக்கிறான் அப்படின்னு அவர் சந்தோஷப்படுவார். பையனு சந்தோஷப்படுவான் இல்லையா? நல்லா படிக்கிறாங்க, புரிஞ்சா? நல்லா படிக்கிறான் தான் சொன்னேன் நான். அந்த லாவை கொஞ்சம் இழுத்துட்டேன், அவ்வளோதான். நல்லா படிக்கிறாங்க, அவரும் புரிஞ்சுக்குவாரு, பையனும் புரிஞ்சுக்குவார். நம்ம அப்பா நம்ம நைனா நம்ம வச்சு ஓட்டுறாரு, அவர் போனதுக்கப்புறம் நம்மளை கொடுப்பான் இல்லையா? நல்லா படிக்கிறான், நல்லா படிக்கிறான். அர்த்தம் மாறிடுதா? ஒரு டீச்சர் பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. பையனுக்கு போர்டில் எழுதி போட்டாங்க, ஊட்டி வாச ரோஜா வாடி போகலாமா. போர்டில் எழுதி போட்டாங்க, வாச ரோஜா வாடி போகலாமா. போர்டில் எழுதி போடுறாங்க. ஐயா ஒரு 10 நிமிஷம் கால் நேரம் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லை ரொம்ப போரிங் இருந்தா சொல்லுங்க, நிப்பாட்டுங்க. அது வேற போதுவா? அவரு சுரேந்திர ஒரு ஆளை கூட்டு வந்தாரு, மனுஷன் கொலையா கொண்டுட்டாரு. நிறைய விஷயங்கள் தெரியுது இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். வாச ரோஜா வாடி போகலாமா. போர்டில் எழுதி போடுறாங்க டீச்சர். வாசமுள்ள ரோஜா பையனை கூப்பிடுறாங்க, டேய் வாசிடா. பையன் அப்படியே தூத்து பார்க்குறான், டீச்சரை பார்க்குறான், வார்த்தையை பார்க்குறான், டீச்சரை பார்க்குறான். டேய் இங்கே பார்க்குறேன், என்ன பார்க்குறேன், படிக்கிறான். வா சரோஜா வாடி போகலாமா. பிரிச்சுட்டான். வாச ரோஜாவை இந்த சாவை தூக்கி ரோஜாவோட போட்டான். வா சரோஜா வாடி போகலாமா. டீச்சர் பேரு சரோஜா. ஒலி உச்சரிப்பில் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிடும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, பேச்சு தான், ஒளி தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது. நம்மளுடைய பேச்சு சரியாக இருந்தால் எல்லாம் ஒளி தான், எல்லாம் அலைதான். நாம் என்ன பேசுகிறோமோ அதை அவங்க பேசுவோம். பேச்சு சரியா இல்லையா, எதிர்த்தாப்படி உள்ளவங்க பேச்சு சரியா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் செஞ்சு பாருங்க. கேண்டில் இருக்கு இல்லையா, மெழுகுவர்த்தி எடுத்துங்க, முன்னாடி பொருத்தி வச்சுக்கோங்க. மெழுகுவர்த்தி எடுத்து பொருத்தி வச்சு சொல்லுங்க, நாராயணான்னு சொல்லுங்க, முருகான்னு சொல்லுங்க, எந்த சாமி பேரை வேணாலும் சொல்லுங்க, இல்லை வாழ்க வளமுடன் சொல்லுங்க. அமராது நாசமா போ டக்குன்னு அமர்ந்து அமருமா இல்லையா? செஞ்சு பாருங்க, பிராக்டிக்கல். போ அந்த போன்றப்ப என்னது, உள்ள இருந்தே காத்து, அப்ப என்னது வாழ்க வளமுடன் சொல்லுங்க. நல்லா இருக்கு. நாராயணா சொல்லுங்க, ஓம் விநாயகா, ஓம் சுமுகாய நமக, ஓம் ஏகந்தாய நமக, ஓம் கஜகர்ணகாய நமக, ஓம் லம்போ, நல்லா இருக்கு. ஒளிக்கு ஒளியை அணைக்கின்ற ஆற்றல் உண்டு. அந்த வெளிச்சத்தையே அணைச்சிருக்குன்னா நம்ம வாழ்க்கை எப்படி அணைச்சிருவோம்? வீட்டுக்காரம்மா கேட்குது, டீ கேட்குறாரு, டீ கொண்டாமா. ஒரு டீயை கொண்டாந்து நச்சுன்னு வைக்கிறது. இவனுக்கு பிபி ப்ரெஷர்லாம் என்ன ஆயிரும்? ஏறுமா ஏறாதா? எதுவுமே பேசல, ஒளி இல்லை. என்ன ஒளி? அந்த டம்ளர் நச்சுன்னு வைக்கிற ஒளி தான். பேசல, இந்தாங்க டீன்னு சொல்லல. என்ன ஒளி வருது? ப்ரெஷர்லாம் ஏறி இல்லையா, அந்த ஒளி. இந்தாங்க இது நார்மல்,
இந்தாங்க எங்க வீட்டுக்காரி முகத்தை பார்த்து குடிப்பான். என்ன ட்ரை பண்ணி பாருங்க. ஒளியை இழுக்கிறப்போ அதுல ஒரு அன்பு வருது. என்னங்க அம்மாவும் இல்லையா? இந்தாங்க எங்க என்னங்க அப்படின்னா சரி ஏதோ பாட்டி டென்ஷன் ஆகுனா என்னங்க இங்க என்னங்க அந்த இங்க இழுத்தோம்னா ஒரு ராகத்தை போட்டோம்னா அதுல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அதாவது அன்பு அதிகரிக்கும். ஒளியில் அவ்வளவு உச்சரிப்பு. கேண்டிலுக்கு வருவோம். சுவாமின்னு சொல்லுங்க. அணையார் பேய் அன்பு பேய் சொல் அனுப்பி பேய் உள்ள என்ன வருது? இப்ப பேய் என்பது என்ன வார்த்தை? எதிர்மறை வார்த்தை. கடவுள். ஒரு பையனை கூப்பிடுங்க. ஏ தம்பி இங்க வாடா சொல்லுங்க. அண்ணா பேரை சொல்லி கூப்பிட்டா இன்னும் ஒரு இன்வால்மெண்டோட வரலாம். சரி நம்ம பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. டே வாடா பார்க்குறவங்க மாதிரி பார்க்கலாம். இந்த டேன்ற வார்த்தை ஒரு ஒளிதான். எல்லா சொல்லுமே ஒரு ஒளிதான். ஒவ்வொரு ஒளிக்கும் ஒரு அலைவரிசை உண்டு. சரிங்களா? அந்த அலைவரிசை அதிர்வுகளை உண்டாக்கின்ற பொழுது நம்முடைய அலைவரிசையினுடைய அதிர்வுகள் நம் மனதில் அதிர்வுகளை உண்டாக்கிறோம். ஒவ்வொரு உச்சரிப்பும் ஒரு ஒளி. நேர்மறையாக பேசுகின்ற பொழுது, அன்பாக பேசுகின்ற பொழுது, நல்ல வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய அதிர்வுகள் நம் மனதில் நல்ல அதிர்வுகளை உண்டாக்குகிறது. நம் முகம் மலர்கிறது, அன்பு வெளிப்படுகிறது. அந்த வார்த்தைகள் எதிர்மறையாக பேசுகின்ற பொழுது அந்த எதிர்மறையான அதிர்வுகள் வெளிப்படுகிறது. நம்முடைய மன அலைச்சலை டக்குன்னு என்ன போயிடுது? பீட்டாக்கு போயிடுது. 15, 16, 17, 18, 20 போயிடுது. டென்ஷன் ஆகிடும். சரிங்களா? கேண்டில் உங்க பேர் என்ன சார்? கண்ணையா. கண்ணையா. அந்த காலத்தில் இந்த பிரச்சனை வருன்றதுக்காண்டி தான் என்ன பண்றாங்க? எல்லா பிள்ளைகளுக்கும் சாமி பேர் வச்சாங்க இல்லையா? நாராயணா. சைவமா இருந்தா நாராயணா, சைவமா இருந்தா முருகா, சீகா, ஏதோ பேர் வைப்பாங்க. சாமி எதுக்கு பிரச்சனை? ஏன்னா அந்த ஒளி உச்சரி அந்த காலத்தில் தெளிவா இருந்திருக்காங்க மக்கள். ஒளி உச்சரிப்புல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் பாதிக்கும். பேர் வைக்கிறோம், இந்த எழுத்துல தான் வைக்கணும்லாம் சொல்றாங்கல்ல. இந்த நட்சத்திரமா இந்த எழுத்துல ஆரம்பிக்கும். நமக்கு நட்சத்திரம் தெரியல. எங்க ஊர்ல கிராமத்துல கேட்டா எப்பமா குழந்தை, எங்க வீட்டுல எரும மாடு சாப்பிடுவோம், குழந்தை போய் பிறந்தீங்களா, எருமாடு எப்பமா குழந்தை வச்சு இந்த திருவிழா இதே சொல்லுவாங்க. தேதி சொல்ல மாட்டாங்க, நேரம் சொல்ல மாட்டாங்க. இப்படி சாதம் நினைக்கிறது. ஸோ நட்சத்திரத்துல என்ன பேரு நமக்கு அந்த அளவுக்கு டெப்தா போக தெரியும். எதுக்கு பிரச்சனை? ஏற்கனவே சாமி பேர் நம்மகிட்ட இருக்கு, வச்சிரு. நான் அப்படிதான் வச்சேன். பையன் பேர் சிவா. அப்படி 10 இடம் டீல் சிவான்னு கூப்பிடலாம்ல. அப்ப நமக்கு அடையல் கூப்பிட்டா சிவா, டே சிவா வருதா இல்லையா? டே சுரேஷ் இங்க வாடா, என்னடா பண்ற? டே சிவா. சிவா பேர் வைக்கிறோம். குழந்தைக்கு பேர் வைக்கிறப்ப என்ன செய்யறோம்? சாமி பேரை வச்சுட்டா பிரச்சனை இல்லை. அந்த காலத்தை இன்னும் யோசிச்சு தாத்தா பேரனுக்கு வைப்பாங்க. பெயரன். தாத்தா பேரை சூட்டுவதால் தான் அதுக்கு பேர் வந்து பெயரன். தாத்தா பேரை சூட்டா வீட்டில் யாரும் பேச முடியாது, பெரியவங்க பேர். அதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. இப்போ பேர் புதுசா பேர், சமஸ்கிருத பேர். அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம பேர். அப்போ அதனுடைய விளைவுகள் என்ன வருது? கேண்டில் கோவில் கண்ணையா சொல்லி பாருங்க. அமராவதி சாத்தான். ஸோ ஒளிகள் உச்சரிப்போம். ஸோ பேசுகின்ற ஒளிகளில் நாம் இனிமே பேசுகின்ற பொழுது அகத்தவம் செய்து நல்ல நேர்மறையான வார்த்தைகளை நாம் பேசுவோம். பேச்சு தான், ஒளிதான் பெரும்பாலான உளவியல் பிரச்சனைகளுக்கு, மனப்பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. இதை நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் மிகவும் கவனமாக பேசுவோம். ஒவ்வொரு உச்சரிப்புக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. ஸோ இந்த நாள், இந்த விஜயதசமி அன்று, சரஸ்வதி பூஜை என்று வீட்டில் சாயங்காலம் சாமின்ற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு இனிய நிகழ்வில் கலந்துக்கிறதுக்காக நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு